ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருமண சம்மந்தப்பட்ட சொற்கள் பார்க்க போகிறோம். ஜாதி சம்பந்தி சப்தோங், இது விவாக அப்படின்னு சொல்லலாம். விவாக சம்பந்தி சப்தோங். மணமகன் துல்கா அப்படின்னா மணமகன், மணமகள் துல்கன் அப்படின்னா மணமகள். நிச்சயதார்த்தம் அப்படின்னா சகாயி அப்படின்னு சொல்லலாம். மங்கனி அப்படின்னு சொல்லலாம் நிச்சயதார்த்தம். அப்புறம் ஃபினான்சி அப்படின்னுல மங்கேதர் அப்படின்னா ஃபினான்சி. இப்போ திருமணம் சாதி அப்படின்னு சொல்லலாம். விவாஹ் அப்படின்னு சொல்லலாம் திருமணம். கலப்பு திருமணம் அப்படின்னா தோ அலக் ஜாதிக்கு சாதி, சாதின்றதுக்கு விவாஹ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். விவாஹ் சாதி, கலப்பு திருமணம். திருமணமானவர் அப்படின்னா சாதி சுதா. திருமணமாகாதவர் அப்படின்னா அவிவாஹித் அப்படின்னா திருமணமாகாதவர். தாலி அப்படின்னா மங்கள் சூத்திர அப்படின்னா தாலி, வெட்டிங் செயின். குங்குமம் அப்படின்னா சிந்தூர் அப்படின்னா குங்குமம். இது மாலா அப்படின்னா மாலை. அலங்காரம் ஹார் சிருங்கார் அப்படின்னா அலங்காரம். திருமண ஊர்வலம் அப்படின்னா பாராத் அப்படின்னா திருமண ஊர்வலம். பாராதி அப்படின்னா விருந்தாளிகள், வெட்டிங் கெஸ்ட், விருந்தாளிகள். அப்புறம் திருமண சடங்குகள் சாதிக்கே ரஸ்மேங் அப்படின்னா திருமண சடங்குகள். இப்போ திருமண சடங்குல அந்த அக்னியில் 7 சுற்று சுற்றுவாங்கள்ல, சாத் பெரே அப்படின்னா 7 சுற்றுகள். சாத் பிரே அப்படின்னா 7 சுற்றுகள். மண்டப் அப்படின்னா விதானம், மண்டபம் விதானம், மண்டப். மண்டால் அப்படின்னா பெரிய கூடாரம், அந்த மேலே கூடாரம் அலங்காரம் பண்ணுறது, கூடாரம் பண்ணுவாங்கள்ல, அது வந்து மண்டால். செஹரே அப்படின்னா மாலை சரம். செஹரா அப்படின்னா அது சிங்குலரில் சொல்கிறது, மாலை சரம். செஹரா அப்படின்னா மாலை, பெரிய சரமாக தொங்க விடுவாங்கள்ல அலங்காரம் பண்ணுறதுக்கு, அதுக்கு. அப்புறம் திருமண ஆடை அப்படின்னா சாதிக்கே போசாக் அப்படின்னா திருமண ஆடை. இப்போ சாதிக்கே ஆபூசணம் அப்படின்னா திருமண ஆபரணங்கள். ஆபூசன் அப்படின்னா ஆபரணங்கள். நம்ம ஆபரணங்கள்னே தனியாக நம்ம கம்மல் தோடுன்னு தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். திருமண ஆபரணங்கள் சாதிக்கு ஆபூசணம். விருந்து அப்படின்னா தாவத் அப்படின்னா விருந்து. திருமண பத்திரிகை அப்படின்னா விவாக் பத்திரிக்கா. இப்போ சாதி பத்திரிக்கான்னு போடலாம், விவாக் சாதி. வரவேற்பு அப்படின்னா ஸ்வாகத் அப்படின்னா வரவேற்பு, வெல்கம். வீடியோ அப்படின்னா சல்சித்திர அப்படின்னா வீடியோ. ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா அது ஃபோட்டோகிராஃபி. பல்லக்கு பால்கி அப்படின்னா டோலி அப்படின்னு சொல்லலாம். பால்கி டோலி அப்படின்னா பல்லக்கு. முந்தைய காலத்தில் பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்கள்ல, பொண்ணு மாப்பிள்ளையில் பல்லக்கில் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ பால்கி டோலி. மாய்க்கா அப்படின்னா மாய்க்கே அப்படின்னு 2 விதமாக சொல்லலாம். தாய் வழி வீடு, பிறந்த வீடு. தாய் வழி வீடுனா நம்ம சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி தாய் வழி வீடு. இது வந்து பிறந்த வீடு அப்படின்னா ஜென்மக்கா கர். புகுந்த வீடு அப்படின்னா கானூன் கர். ஐயர் ஐயர், அதான் பூசாரின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஐயர். மந்திர அப்படின்னா மந்திரம். வாழை மரம் கேளாக்கே பேட் அப்படின்னா வாழை மரம். இப்போ வாழை மரங்கள்னு கேளாக்கே பேட் அப்படின்னா வாழை மரம். பரிசு அப்படின்னா உப்ஹார் அப்படின்னா பரிசு. மொய்ப்பணம் அப்படின்னா உப்ஹார்க்கே ரூப்மே பைசா, பைசாவை நம்மளுக்கு பரிசா கொடுக்குறது. இடைத்தகர
அப்படின்னா பிசௌலியா அப்படின்னா இடைத்தரகர். ஹோனே வாலே பதி அப்படின்னா உட்பி ஹஸ்பண்ட், வருங்கால கணவன். இது அங்கேதர் அப்படின்னு சொல்லலாம். ஹோனே வாலே பதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹோனே வாலி பத்னி அப்படின்னா வருங்கால மனைவி. பதி பத்னி அப்படின்னா கணவன் மனைவி, ஸ்பௌஸ்ன்னு மொத்தமாக கேட்பாங்கள்ல, அது வந்து பதி பத்னி. மருமகன் தாமாத், மருமகள் பகு, மாமியார் அப்படின்னா சான்ஸ், மாமனார் அப்படின்னா சரூர், மைத்துனன் அப்படின்னா சாலா, இது மைத்துனி அப்படின்னா சாலி. இது மருமகன் வீடு அப்படின்னா ஹர் ஜமாயி அப்படின்னா மருமகன் வீடு. அபிவாதன் அப்படின்னா வாழ்த்துக்கள், அபிவாதன் வாழ்த்துக்கள். ஆசீர்வாத் அப்படின்னா ஆசீர்வாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.